துலா ராசி சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகின்றோம். அதாவது 6/3/2026 விசுவாசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உதயாதி நாளிகை 4:50, அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் மீனத்தில் காலை 6:26க்கு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு செல்கின்றார். துளாராசி நேயர்களுக்கு இதுவரை 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் பலவிதமான ரோகங்கள், மன கஷ்டங்கள், நம்பிக்கை துரோகம், இது போன்ற நிறைய சிக்கல்களை கடந்த 2.5 ஆண்டு காலம் துன்பமும் துயரமும் அதிகமாக கொடுத்து அவர்களை சீரழித்து வந்தான் சனி பகவான். தற்போது 6ஆம் இடமான லட்சுமிகரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி பகவான் மீனராசியில் பிரவேசிக்கின்றார். துளாராசிக்கு 6ஆம் இடம். பொதுவாக சனி பகவான் ஜென்ம ராசியிலிருந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் செல்லும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை அளிப்பான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதிலும் குறிப்பாக 6ஆம் இடம் லட்சுமிகரம், எல்லா வகையிலும் சுபங்களே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி நேயர்களுக்கு உண்டாகும். இதுவரை வந்த நோய், உள்நோய், வெளிநோய், மனநோய், இது போன்ற அனைத்து நோய்களும் தீர்ந்து சுகம் பெறுவார்கள். இவர்களுக்கு இருந்து வந்த பகைவர்கள் அனைவரும் ஒழிக்கப்பட்டு நண்பர்கள் அதிகமாவார்கள். வீண் சண்டை விவாதம் இவர்களுக்கு இனி இருக்காது. உறவினர்கள் நட்பு கூடி வரும். இவர்களுக்கு சரீர சுகம், அதாவது உடலில் இருக்கக்கூடிய ஒரு சில நோய்கள் இவர்களை மிகவும் கஷ்டப்படுத்தினாலும் இனி வரும் 2.5 ஆண்டு காலம் இவர்களுக்கு இந்த நோய்களெல்லாம் தீர்ந்து உடல் ஆரோக்கியத்துடன் திகழக்கூடிய ஒரு வாய்ப்பு. பண வரவு, ஏற்கனவே பண வரவு வந்த போதிலும் அதிகமான பண வரவு. ஏனென்றால் லட்சுமிகரம் அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பண வரவு. அதனால் முதலீடுகள் செய்தல், இடம், வீடு, வண்டி வாகனம் முதலிய அனைத்தையும் வாங்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த துளாராசி நேயர்களுக்கு உருவாகும். அச்சம் நீங்கும். எதை எடுத்தாலும் பயம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இது வரைக்கும் அவர்களுக்கு. அதை செய்யலாமா, இது செய்யலாமா, இது வேண்டாமா, அது வேண்டாமா என்று பயம் இருந்து கொண்டே இருந்த துளாராசி நேயர்களுக்கு அச்சங்கள் நீங்கி இனி வரும் காலம் பொற்காலமாக மாறும். காரிய விருத்தி, எந்த காரியத்தை செய்தாலும் அது விருத்தி அம்சம் ஏற்படும். மந்த குணம் நீங்கும். சோம்பேறியாக இருக்கக்கூடிய ஒரு குணங்கள் இனிமேல் நீங்க பெற்று சுறுசுறுப்புடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி நேயர்களுக்கு உருவாகும். அதனால் துளாராசி நேயர்கள் முடிந்த வரை காக்கைக்கு அன்னமிடுதல், ஏழைகளுக்கு உதவுதல், நொண்டி, கூன், குருடு, செவிடு, கருத்த மெனியர்கள் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்வது மிக உத்தம பலனை கொடுக்கும். சனிக்கிழமை தோறும் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்து சனீஸ்வர பகவானை வணங்கி ஈஸ்வரனை வணங்கி வருவது மிக உத்தமம். அருகில் பெருமாள் கோயில் இருந்தால் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை அல்லது வெற்றிலைப்பாக்கு பழம் வைத்து வணங்குதல், வெற்றிலை மாலை போடுதல் மிக சிறப்பாக இருக்கும். ஆகவே இது இந்த துளாராசி நேயர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று நாம் சொல்ல வேண்டும். எனவே இந்த சனிப்பெயர்ச்சி பலனை அவர்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சனி ஓரை இவர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் வரும் சனி ஓரையை இவர்கள் தேர்ந்தெடுத்து புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுதல் வேண்டும். சனி நட்சத்திரங்கள், அதாவது 3 நட்சத்திரங்கள் சனி நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களை அறிந்து இவர்கள் அந்த நட்சத்திரங்களில் தங்களுடைய செயல்பாட்டினை அதிகமாக்கி கொள்ளுதல் வேண்டும். அதுபோன்று சனி ஓரை, சனி நட்சத்திரங்கள், சனிக்கிழமை இவர்களுக்கு உகந்த காலமாகும். இதை இவர்கள் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் மேலும் மேலும் இந்த 2.5 ஆண்டுகள் உச்சத்தை தொடுவார்கள். அதில் எந்தவித
சந்தேகமும் இல்லை. எனவே சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வணங்குங்கள். சனி பகவானை வணங்கினால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அவர் அளிப்பார். வணக்கம்.